எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. 2024 வருடத்தோட டிசம்பர் மாச ராசி பலன் அப்படிங்கிறதான் நாம பார்க்க போறோம். அதாவது குரோதி வருடம் கார்த்திகை மாசம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்னத்துல பிரதமை திதியில இந்த டிசம்பர் மாசம் அப்படிங்கிறவே பிறகுவே இந்த மாசத்துக்கு உண்டான நவகிரகங்களோட அமைப்பு ராசி மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் மாச தொடக்கத்துல விருச்சிக ராசின்னு இருக்காரு. 16ஆம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு. செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடகராசியில நீசத்திலையும் இருக்காரு. மாசம் தொடங்கி 3ஆம் தேதி செவ்வாய் வக்கரம் உடையிறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. அது மாதிரி புதன் விருச்சிக ராசியில இருக்காரு. சுக்கிரன் தனுசு ராசியில இருக்காரு. 18ஆம் தேதி மகர ராசிக்கு போறாரு. 30ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. குரு பகவான் ரிஷபராசியில வக்கர நிலை உடையறதுல இருக்காரு. சனி பகவான் கும்பராசிலையும் அது மீனராசிலையும் கேது கன்னி ராசியில இருக்காங்க. இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இந்த முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடகராசியில வக்கரத்திலையும் நீசத்திலையும் இருக்கிற செவ்வாய் கும்பத்துல இருக்கிற சனியை பார்க்கிறார். இந்த பார்வையால என்னென்ன நன்மைகள் யாராருக்கு கிடைக்க போகுது, யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத துல்லியமா பார்த்துவோம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஜோதிடர்கள் உங்களை பயமுறுத்தி இருப்பாங்க. அதாவது இந்த மாசத்துல ராசி அதிபதி செவ்வாய் நீசத்துல இருக்காரு. அது மட்டும் இல்லாம வக்கரமலைய போறாரு. அவரோட பாரு இந்த சனி மேல உழுவுது, இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் உங்களை பயமுறுத்தி இருப்பாங்க. அதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா இந்த நேரத்துல செவ்வாய் இப்படி வரவிழக்கிறது அப்படிங்கிறது பல நாளா யோசிச்சு நடக்காத காரியங்கள் எல்லாமே நடத்தி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குது. ரொம்ப நாளா ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், வாங்கவே முடியல. இப்படியோ காசு இருக்கிற நேரத்துல நல்ல இடம் அமைய மாட்டேங்குது. அப்புறம் காசுக்கு செலவு வந்துடுது. இப்படியே வாழ்க்கைக்கு வாடகை வீட்டிலேயே ஓடி போயிடுமா அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சொந்த மன அப்படின்னு ஒண்ணு வாங்கக்கூடிய அமைப்பை செவ்வாய் கொடுக்குறாரு. என்ன ஜோசியரை நீங்க சொல்றீங்க, பூமிக்காரகனே செவ்வாய் தான், அவர் தான் பலமிழந்து போயிட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ராசிக்கு மட்டும் செவ்வாய் அதிபதி கிடையாது, அஷ்டமாதிபதியும் அவர் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம மறந்துடக்கூடாது. இதனால இதை சொல்றேன் அப்படின்னாக்க, இதே காலகட்டத்துல அஷ்டமாதிபதியான செவ்வாய் வலுவிழக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறது தான். ஆனா கொஞ்சம் தேக ஆரோக்கியத்துல நம்ம கவனமா இருக்கணும். என்னதான் இருந்தாலும் நமக்கு ராசிநாதன் இல்லையா, அவருக்கு பலம் குறைஞ்சா நமக்கு கொஞ்சம் பலம் குறைஞ்ச மாதிரி தான். அப்ப இந்த காலகட்டத்துல நம்ம கொஞ்சம் சாத்விக உணவு முறைகளுக்கு மாறிக்கணும். பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் அப்படிங்கிறவங்க மாமிச பிரியர்கள், கார பிரியர்கள். நிறைய மாமிசம் சாப்பிடணும்னு நினைப்பாங்க, நல்ல காரமா சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய ஆளுங்களா இருப்பாங்க. சாப்பாட்டு பிரியர்களா இருப்பாங்க. நிறைய சாப்பிட்றமோ இல்லையோ, கொஞ்சம் சாப்பிட்டாலும் அறுசுவையும் அதுல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க. கொஞ்சம் நாம இப்ப நாய்க்கை கட்டுப்படுத்திக்கணும். நாய்க்கை கட்டுப்படுத்திட்டு ஏதோ சாத்வீக உணவு முறை, காய்கறி பழம் கீரை அப்படின்னு மாறிக்கணும். இதை செஞ்சிட்டாலே பெரிய அளவுல பாதிப்பு அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. மாரி இந்த மாசம் தொடங்கி 3ஆம் தேதி செவ்வாய் வக்கரம் அடைகிறாரு. செவ்வாய் வக்கரம் அப்படிங்கிறது அஷ்டமாதிபதியோட வக்கரம், ராசி அதிபதியோட வக்கரம் அப்படிங்கிறது. இந்த காலகட்டத்துல தான் நமக்கு உடன்பிறப்புகளோட உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். பொதுவாகவே மேசராசிக்காரர்களுக்கு உடன்பிறப்புகள் அப்படிங்கிறவங்க நல்ல செல்வாக்கோட இருப்பாங்க. நம்ம கெட்டு போயிருந்தாலும் சரி, உடன்பிறப்புகள் நல்லா இருப்பாங்க. ஆனா அவங்களால நமக்கு 10 பைசா அப்படிங்கிறது பிரயோஜனமே இருக்கு. ஏதோ அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க வாழ்றாங்க, நம்ம அல்ல அர்ஜென்டின்னு போய் கேட்டா கூட இல்லைன்னு தான் பதில் வரும். நம்ம கஷ்டப்படுறத கண்ணு முன்னாடி பார்ப்பாங்க. ஆனா அவங்க கடுமையான கஞ்ச பிரச்சனைகளா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மனைவி சொல் பேச்சை கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களே கொடுக்கணும்னு நினைச்சாலும் அவங்க வீட்டுல விட மாட்டாங்க. என் அண்ணன் நல்லவன் தான் 10 ரூபா கொடுக்கணும்னு நினைச்சா கூட என் அண்ணி விடாது அப்படிங்கிற மாதிரி தான் நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாசத்துல சகோதரர்களோட உதவி அப்படிங்கிறத உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை பயன்படுத்திட்டு நீங்க நல்ல முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதனால நீங்க செவ்வாய் வலுவலக்கிறார் அப்படின்னு பயப்படப்பட வேண்டிய இல்லை. மாதிரி செவ்வாய் தான் இருக்கிற இடத்துல இருந்து 4, 7, 8 இந்த 3 வீட்டை பார்க்கக்கூடியவர். அந்த வகையில பாத்தீங்கன்னா துலா ராசியை பார்க்கிறாரு, மகர ராசியை பார்க்கிறாரு, கும்ப ராசியை பார்க்கிறாரு. அப்ப துலா ராசி உங்களோட ராசிக்கு 7ஆவது வீடு. அதுல செவ்வாயோட பார்வை அப்படிங்கிறது விருது அப்படிங்கும் போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளான சண்டையில நம்ம விட்டு கொடுத்துப்போம். கோவத்தை நம்ம பாராட்ட கூடாது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா மனைவி மூலியமா சொத்து சேர்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, மனைவிக்கு ஒரு வேலை கிடைச்சு அதன் மூலியமா வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இது எல்லாமே இருக்கு. மாதிரி கூட்டு தொழில கோவப்படக்கூடாது. பழைய பார்வை யாரு இல்லையா,
அதனால கொஞ்சம் நாம கவனமா இருக்கணும். என்ன பகைக்கிற பார்வைன்னா எல்லாது வீட்டு இங்க எந்த ஒரு உங்களோட ராசியை பாக்குறாருன்னா சுக்கிரனோட வீட்டை பாக்குறாரு. சுக்கிரனுக்கு செவ்வாய்க்கு ஆகாது. அப்ப நம்ம கூட்டு தொழில கூட்டாளிகள் ஒருத்தர் பிரிச்சிடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதால கொஞ்சம் நாம விட்டு போறது நல்லது. மாதிரி நண்பர்கள் பகையாகாம பார்த்தீங்க. நண்பர்களால உங்களுக்கு உதவியும் கிடைக்கும். அதே நேரத்துல அந்த உதவியால சின்ன சின்ன பஞ்சாயத்துகளும் வரும். அதனால குருமான வரைக்கும் நண்பர்கள் வட்டத்துல குடுக்கல் வாங்கல் இல்லாம இருந்தீங்கனாலே இந்த மாசம் நல்லா இருக்கும். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் 16 நாளைக்கு பாத்தீங்கன்னா ராசிக்கு அஷ்டமத்துல சூரியன் இருக்காரு. சூரியன் மேல சனி பார்வை அப்படி விழுவுது. இப்ப அரசு வழி காரியங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு கரண்ட் பில்லு கட்ட மறந்து போயிட்டேயா, ஒரு 500 ஃபைன் போட்டான், 200 ஃபைன் போட்டான், இல்ல வீட்டுல ஆள் இல்லை நானும் மறந்துட்டேன் பேசிட்டேன் அப்படின்ட்டு போயிட்டான், ஒரு வீட்டு வரிக்கத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதால அதுல கொஞ்சம் கவனமா இருக்க. மற்றபடி நன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல கூடுதலா தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் இப்ப உங்களோட ராசிக்கு 9வது வீட்டுல இருக்காரு. இந்த மாசம் தொடங்கி 3ஆம் தேதி அவர் மகர ராசிக்கு மாற போறாரு. 30ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. அப்ப 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத கொடுப்பாரு. 3ஆம் தேதி 10ஆம் வீட்டுக்கு போடுறாரு. தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கும். சொல்லுவான் இல்லையா, உனக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்துல இருக்குன்னு. சுக்கிரன் அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு வாரி கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் உச்சத்துல இல்லை, ஆனா சனியோட வீட்டுல சுக்கிரன் இருக்கும்போது உச்சத்துக்கு உண்டான பலாபலனை கொடுப்பாரு. அப்ப நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் மேல செவ்வாயோட பார்வையும் விழுவுது. மகர ராசியில செவ்வாய் பார்வை விழுவுது. தொழிற்ஸ்தானத்திலையும் லாபஸ்தானத்திலையும் விழுவுது. அப்படிங்கும் போது நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. காசு பணம் 10 ரூபா கூடுதலா கிடைக்கும். தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா நீ எதிர்பார்க்காத ஒரு தொகையெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த மாசம் கடமெல்லாம் அரைச்சிட்டு ஒரு 10 ரூபா நான் மிச்சம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காசு பணம் பொருளும் லாபம் அப்படிங்கிறதும் வரும். ஏன்னா லாபஸ்தானத்துல சனி இருக்காரு, தனஸ்தானத்துல குரு இருக்காரு. இந்த 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு கூடுதல் வருமானம் அப்படிங்கிறத நிச்சயமா கொடுப்பாங்க. இந்த செவ்வாய் சனியை பாக்குறாரு இல்லையா, அதுல மட்டும் கொஞ்சம் நமக்கு பகை கிரகமா இருந்தாலும் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தை தான் பாக்குறாரு. அப்படிங்கும் போது சில குறுக்கீடு அப்படிங்கிறது இருக்கும். ஒரு 10 ரூபா வருது அப்படின்னா அதுல ஒரு தடை, அதுல ஒரு தாமதம், அதுல ஒரு இறைஞ்சல், 3ஆம் மனிதர்களோட தலையீடு இதெல்லாம் இருக்கும். அதை தாண்டி தான் நீங்க ஜெயிக்க போறீங்க. மேசராசிக்காரர்களுக்கு அதுதான் பிடிக்கும். எப்பயுமே சாதாரணமா வர்ற காசு மேசராசிக்காரர்கள் விரும்ப மாட்டாங்க. அடிச்சு ஜெயிக்கணும்டா. நானு எதா இருந்தாலும் விளாண்டு ஜெயிச்சுதான் எனக்கு பழக்கம், சும்மாலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாசம் அப்படிங்கிறதும் ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்க பயப்பட வேண்டியதில்லை. மாதிரி வேலை செய்யற இடத்துல உங்களோட குறைய வேலை செய்யற இருப்போம். நம்மளை பத்தி 1 2 புள்ளா சொல்றது, நம்மளை பத்தி கெட்ட பெயரை உருவாக்குறது, இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடிய நபர்லாம் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே இப்போ உங்ககிட்ட தோத்து ஓடக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறதால நீங்க ஒரு விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறத இந்த மாசத்துல அடையலாம். அவ்வளவு சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாசத்துல நிச்சயமா உங்களுக்கு இருக்கு. லாபஸ்தானத்துல சனியும் தனஸ்தானத்துல குருவும் இருக்காங்க. செவ்வாயோட பார்வை அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பாவே இருக்கு. அப்படிங்கிறதால பலவிதமான நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறத மட்டும் இந்த மாசத்துல கொஞ்சம் தவிர்த்துருங்க. மற்றபடி காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு விஸ்வரூப வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாசமா இந்த டிசம்பர் மாசம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த டிசம்பர் முடிஞ்சு 2025வது வருடத்தை நீங்க தொடங்கும் போது வருஷ பிறப்ப உங்ககிட்ட தேவைக்கு அதிகமாவே 10 ரூபா காசு பணம் இருப்போம். அவ்வளவுக்கு சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு மாசமா இந்த டிசம்பர் மாசம் அப்படிங்கிறது